கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரீம் லைஃப், அதாவது வீடு, நிம்மதி, பிஸ்னஸ், ஒர்க், மணி, ஃப்ரீடம், கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு பர்சனாக எப்படி இருப்பீங்க அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபேண்டஸியாக மட்டும் இமேஜின் பண்ணி பார்க்காதீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, லைக் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, நல்லா ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஒரு பர்சனாக நீங்கள் என்னென்ன ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பர்சன் இவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டுவாரா, அந்த ஒரு பர்சன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவாரா, இப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இமேஜின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி ட்ரீம் லைஃப் மாதிரி மட்டும் இமேஜின் பண்ணி பார்க்காதீங்க. தட் வெர்ஷன் ஆஃப் யூ ஜஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்டட். எஸ், அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இனிமே தான் நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டிசிப்ளின்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எஸ், டிசிப்ளின் இஸ் நாட் ஹார்ட், லேசினஸ் இஸ். லிவிங் எ ரெக்ரெட்ஃபுல் லைஃப் இஸ். லிவிங் எ கில்ட்டி லைஃப் இஸ் ஹார்ட். இந்த வீடியோவில் டிசிப்ளின் எவ்வளோ ஈஸியான ஒன்று, அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆக்சுவலி இட் பில்ட்ஸ் அ ரெஸ்பெக்ட் அப்படின்றது எப்படிலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ட்ரீம் லைஃப், அதாவது நீங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ட்ரீம் லைஃபை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எஸ், நீங்கள் இப்போவே குவிட் பண்ணிட்டு போகணும்னா தாராளமாக போகலாம். பிகாஸ் 99% ஆஃப் தி பீப்புள் குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 99%லேருந்து வெளியில் வந்து அந்த டாப் 1% அப்படின்ற கேட்டகிரிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், அந்த அப்சஷன் இருக்கிறவங்க மட்டும்னால தான் இந்த ரொட்டீன் அண்ட் டிசிப்ளின் ரொம்பவே ஈஸியான ஒன்றா அவங்களால மாற்றிக்க முடியும். The first one is find your why. Yes, without purpose anything you are doing is useless. நீங்கள் காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு காலேஜோ ஸ்கூலோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒர்க்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அது பண்ணுறீங்க? ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறனால தானே நீங்கள் அது பண்ணுறீங்க. பட் இதுவே நீங்கள் உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை பில்ட் பண்ணும்போது எக்ஸ்கியூசஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், த டாப் 1% don't wake up for alarms, they wake up for purpose. If you don't know what you are doing, your brain always choose comfort. எஸ், நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதே எனக்கு தெரியலை அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் அ காட் சேக் நான் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், பல் தேய்க்கிறேன், சாப்பிட்றேன், நான் கிளம்புறேன், இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், காலேஜ் போகிறேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் எப்போவுமே கம்ஃபர்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணும். அண்ட் அந்த ட்ரீம் லைஃப் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக மட்டுமே தான் இருக்குமே தவிர அது ரியாலிட்டிக்கு ஹிட் ஆகிற எந்த ஒரு வேலையும் உங்களால் பார்க்கவே முடியாது. எஸ், பிகாஸ் நீங்கள் அலாரம் அடிக்குதுன்ற பர்பஸ்க்காக தான் எந்திரிக்கிறீங்களே தவிர அந்த அலாரம் ஏன் அடிக்குதுன்ற பர்பஸை வந்து நீங்கள் இன்னும் கொடுக்காதனால அது உங்கள் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்வர்ட்ஸில் போய்கிட்டு இருக்கும். உங்கள் பிரெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நோக்கியே சூஸ் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் கிளியராக ஒரு ஒய் அப்படின்ற ரீசனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்கியூசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆகிடும். ஜஸ்ட் ஃபைண்ட் ஒன்லி ஒன் ரீசன். நீங்கள் டயர்டாக இருந்தாலும் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பர்பஸாக மாற்றுங்க. அந்த செகண்ட் ஒன் இஸ் ரொட்டீன். இந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. எஸ், 99% ஆஃப் தி பீப்புள் டெய்லி காலைல எந்திரிச்சு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்பஸை நோக்கியே ஓடுவாங்க. பட் அந்த டாப் 1% பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோட்டிவேஷனும் தேவை கிடையாது. தே ஜஸ்ட் நீட் நத்திங். எஸ், பிகாஸ் அவங்க ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பர்பஸே இருக்காது. காலையில் எந்திரிக்கிறோமா, ரன்னிங் போகிறோமா, வாக்கிங் போகிறோமா, ஜாகிங் போகிறோமா, இல்லை ஜிம்முக்கு போகிறோமா, சைக்கிளிங் போகிறோமா அப்படின்ற ஏதோ ஒரு ஒர்க் அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ரொட்டீனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சேஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் ஒரு பிக் ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா அங்கே டெய்லி ஷோ அப் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கவே முடியாது. எஸ், ஸ்மால் வின்ஸ் வந்து ரியலி மேட்டர்ஸ். அந்த ஸ்மால் வின்ஸ் கொடுக்குறது அந்த ரொட்டீன் தான். உங்களுக்கு ஃபிட்னஸ் வேணுமா, எந்திரிச்சு ஜிம் போங்க, அதை பர்பஸாக மாற்றுங்க. நாட் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபிசிக் வேணும் அப்படின்றத மட்டுமே ட்ரீமில் வச்சுக்கிட்டு போகாதீங்க. டெய்லி நீங்கள் ஷோ அப் ஆனால் தான் அந்த ரிசல்ட் கிடைக்குன்றத மைண்ட் செட்டில் வச்சுட்டு அந்த டெய்லி போகிறதுக்கான ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஜாபை நீங்கள் லேண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ணுங்க, டெய்லி ஒர்க் பண்ணுங்க, அதுக்கு ஒரு பர்பஸை ஃபைண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. டோன்ட் ஃபால் ஃபார் ரிசல்ட்ஸ், ஜஸ்ட் சேஸ் த ரிசல்ட். இந்த தேர்ட் ஒன் இஸ் மைண்ட் செட். நீங்கள் ஏன் வந்து ஒரு நியூ ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும், புதுசாக நீங்கள் ஏன் ஷோ அப் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹேபிட்டை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக கிடையாது. நீங்கள் ஒரு புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாறினாதான் அந்த மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸாக மாறும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும்னு நினச்சிங்கன்னா எஸ் யூ ஆர் ரைட். உங்களால் அடைய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எஸ் யூ ஆர் ரைட். நீங்கள் அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். எஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க. இஃப் யூ கேன் யூ கேன், இஃப் யூ கான்ட் யூ கான்ட். டிசிப்ளின்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆள், ஒரு ரோபோட் லைஃப் வாழ்றதுக்காகலாம் கிடையாது. டெய்லி என்னால் ஷோ அப்பாக இருக்க முடியுன்றதை காட்டுறது
பண்ணுறதுக்காக தான். நாளைக்கு நான் இதே இது பண்ணுவேன், டயர்டாக இருந்தாலும் பண்ணுவேன், நல்லா இருந்தாலும் பண்ணுவேன், எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் பண்ணுவேன், மூட் ஆஃப்ல இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஷோ அப்காக தான் இந்த மைண்ட் செட்டையே கிரியேட் பண்ணுறோம். ஸோ மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு கிரியேட் அ நியூ ஹேபிட், வி ஆர் ஆக்சுவலி ஹியர் டு கிரியேட் அவர் நியூ ஐடென்டிட்டி. அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மாறுங்க. இட்ஸ் ஓகே. இப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு மாறி டெய்லி ஷோ அப் ஆகுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மூட் ஆஃப்ல இருந்தாலும் சரி, டிசிப்ளின்டாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் டெய்லி ஷோ அப் ஆகுறோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. எஸ், அதுதான் 4th பாயிண்ட். செலிப்ரேட் யுவர் ஸ்மால் வின்ஸ். ஈவன் நீங்க டெய்லி ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா, செலிப்ரேட் பண்ணுங்க. 1 hour ஃபோன் கம்மியா யூஸ் பண்றீங்களா, செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு பிக் ரிசல்ட் இருந்தா மட்டும் தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த மொமெண்டமே உங்களுக்கு இருக்காது. டிசிப்ளின்டா இருக்கிறது ஒரு மொமெண்டம் ஆக்சுவலா கிரியேட் பண்ணும். டெய்லி நீங்க ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த ரொட்டீன் வந்து மொமெண்டம் கிரியேட் பண்ணும். அந்த மொமெண்டம் தான் டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். அந்த மைண்ட் செட் எதை கிரியேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸே கிரியேட் பண்ணும். எஸ், எங்களால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே அது கிரியேட் பண்ணும். பட் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வின் ஆகுறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தானே உங்களால் வந்து டெய்லி ஷோ அப் ஆகவே முடியும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேஜ் தான் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன் அப்படின்னா, எஸ், செலிப்ரேட். என்னென்ன நீங்கள் எக்ஸ்ட்ராவா பண்றீங்களோ எல்லாத்தையுமே நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ரிமெம்பர் தேர் இஸ் ஆல்வேஸ் a ரீசெட் பட்டன். நீங்க குவிட் பண்றதுக்கு 1000 சான்ஸ் இருந்தாலும் ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. எஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டியில 100 days சேலஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த 100 days சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. அந்த 100 days சேலஞ்சில் பாத்தீங்கன்னா லாஸ்டா 100 டேத் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணவங்க வெறும் 10 பேர் தான். பட் ஜாயின் பண்றப்ப 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ணாங்க. அந்த 10 பேருக்கு 1000 ரீசன்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு குவிட் பண்றதுக்கு. பட் தே சூஸ் ப்ராக்ரஸ். தே செலிப்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராக்ரஸ். எவ்ரி டைம் அவங்க குவிட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரீசெட் பட்டன் இருக்குன்றது அவங்க மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். எஸ், இன்னைக்கு நான் ஷோ அப் ஆகலனா கூட நான் நாளைக்கு ஷோ அப் ஆவேன். 100 days பிளான் பண்ணதை ஒரு நாள் எனக்கு விட்டுருச்சுன்னா நான் 101வது நாள் ஒன்று ஆட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு ரீசெட் பட்டன் இருக்குன்றத அவங்க மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். 1000 ரீசன்ஸ் இருந்தாலும் இந்த சேலஞ்சை நான் முடிச்சே தருவேன். ஈவன் தோ அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருக்காங்க. அத்தனை பேக்லாஷ் அவங்களுக்கு நடந்தும் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றேன், இவ்வளோ நடந்தும் கூட தே ஷோ அப் எவ்ரி சிங்கிள் டே. அந்த ஒரு ரீசெட் பட்டன் இருக்கு அப்படின்றத என்னைக்குமே மறக்காதீங்க. குவிட் பண்றதுக்கு 1000 ரீசன் இருந்தாலும் நீங்க குவிட்டே பண்ணாலும், ஃபால் ஆனாலும், டவுன்ஃபால்ல இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ ஒரு ப்ராக்ரஸ்க்கு உங்களை கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான். ஒரு ரீசெட் பட்டன் அமுக்குனா ஒரு ஃபோன் எப்படி புதுசு மாதிரி ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களோட டவுன்ஃபாலு, உங்களோட குவிட்டிங் எல்லாமே. ஒரு ரீசெட் பட்டன் இருக்குன்னு நினச்சி அதை ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் அப் ஆகுங்க. நீங்கள் குவிட் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் நாட் அன் எண்ட், அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஷோ அப் ஆகுங்க. இந்த வீடியோவில் டிசிப்ளின்டாக இருக்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்றது சொல்லியிருப்பேன். மேபி இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டாக இருக்கிறது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டிசிப்ளின்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரொட்டீன், இந்த ஹேபிட், இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டாப் 1% போகிறது வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்றது வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. எஸ், இந்த 100 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க, தேங்க்ஸ் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி. பட் இந்த தேங்க்ஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்றதை தாண்டி என்னால் இத்தனை பேர் மாறுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணி அந்த டாப் 1% போகிறது வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா there is no going back. There is no going back. So discipline is not a punishment. It's actually a self-respect. You have to build that self-respect. Even நீங்கள் ஒரு உமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, you have to build that self-respect. Without a proper discipline or without a proper routine, யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ டிசிப்ளின்டாக இருக்கிறது ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நான் சொன்ன 5 பாயிண்ட்ல மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் டிசிப்ளின்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோட கம்யூனிட்டியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற நிறைய பேர் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், சேட் பண்ணலாம், நிறைய டிசிப்ளின்டான ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்பேஸ் அது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இந்த டிசிப்ளின் ரொட்டீனை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் I choose discipline அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.